அதிமுக ஒரு தொகுதியும் ஜெயிக்காது, பிஜேபி கட்சியும் ஒரு தொகுதியும் ஜெயிக்காது. ஏற்கனவே 75 இடம் ஜெயிச்சாங்கல்ல. வர்ற தேர்தலில் ஜெயிக்காதுன்னு ஜெயிச்ச புடுங்க நினைக்கிறேன். வர்ற தேர்தலில் ஜெயிக்காதுங்கிறேன். ஏற்கனவே ஜெயிச்சாங்க சார் குறிப்பிட்ட தொகுதி. ஆமா, ஒரு பாதி ஒரு தொகுதி இல்லைன்னா அதிமுக மாநில கட்சி சார். மாநில கட்சி தான், ஒரு தொகுதியும் ஜெயிக்காது. எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? RSS பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால. அதுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற ஓட்டு கூட வராம போயிரும். அது எப்படி வரும்? பொன்னையும் போடுவாரா? பொன்னையும் போடுவாரா? முதல்ல அதிமுக தொண்டா ஒரு தினம் ஓட்டு போட மாட்டான். பொன்னையன் சொல்றாரு, ஏன் திருடன் திருந்த மாட்டானா? திருடன் சொல்லிட்டான்ல, இவன் திருந்தாது திருடன். அவங்க மாறலாம். அது எப்படி மாறுவான்? எதிர்காலத்துல மாறலாம். ஆமா, இப்ப சின்ன வீட்டுல கொள்ளையடிப்பான், நாளைக்கு பெரிய வீட்டுல கொள்ளையடிப்பான். அது எப்படி மாறுவான்? திருவாரூர் முருகனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் இல்ல. திருடன் திருந்த மாட்டான். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாள் சொல்லிட்டு தான் மெகா கூட்டணி அமைக்க போறேன். அதான் மெகா கூட்டணி அமைச்சிட்டோம்ல. மெகா கூட்டணியே இது. இது ஒரு வியூகம் தானே, தேர்தல் வியூகம். இது வியூகம் இல்லடா, தற்கொலை. என்ன தப்பு? பிஜேபி அப்படி என்ன தீண்டத்தகாத? பிஜேபி தீண்டத்தகாத கட்சி தான். இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல கலவரத்தை கேள்விப்பட்டியா? 18 பேர் செத்துட்டாங்க. எதுக்கு? போர்டு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை கண்டிச்சு நடந்த போராட்டத்துல நாடு முழுக்க கலவர சூழல் இன்னைக்கு உருவாயிடுச்சு.